ஏழாம் வகுப்பு சமூக அறிவியல் முதல் பருவம் தென்னிந்திய புதிய அரசுகள் என்ற இந்த பாடத்தில் ஏற்கனவே நாம் முதல் பாகத்தில் பிற்கால சோழர்களை பற்றி தெரிந்து கொண்டோம். ரெண்டாம் பாகத்தில் பாண்டியர்களை பற்றி நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். பிற்கால பாண்டியர்களை பற்றி நாம் தெரிந்து கொள்வோம். பாட அறிமுகம். இந்த பாடத்தில் நாம் பிற்கால பாண்டியர்களை பற்றி தெரிந்து கொள்ளப் போகிறோம். மாணவர்களே, தென்னிந்தியாவை ஆண்ட முக்கியமான அரசர்கள் யாருன்னா சேரர்கள், சோழர்கள், பாண்டியர்கள். 4ஆம் நூற்றாண்டிலிருந்து, அதாவது கிமு 4ஆம் நூற்றாண்டிலிருந்து இவங்க குறிப்பிட்ட கால இடைவெளியில் ஆண்டு வந்தாங்க. பாண்டியர்களோட ஆரம்பகால தலைநகர் எதுன்னா கொற்கை. இது துறைமுக நகரமாகவும் ஆரம்பகால அவர்களின் தலைநகரமாகவும் இருந்தது. இது முத்து குளித்தலுக்கு, முத்து எடுத்தலுக்கு பேர் போன ஒரு இடமாக இருந்தது. பாண்டியர்களை பற்றி பல பழமையான தமிழ் கல்வெட்டுகள்லாம் மதுரையில் கிடச்சிருக்கு. அதுக்கப்புறம் மதுரை சுற்றுப்புறங்களிலும் அது கிடச்சிருக்கு. அதனால் அவங்க பிற்காலத்தில் கொற்கையிலிருந்து மதுரைக்கு இடம் பெயர்ந்திருக்கலாம் என கருதப்படுகிறது. சங்க காலத்தில் பாண்டியர்களின் கீழ் மதுரை நகர் மாபெரும் பண்பாட்டு மையமாக, கலை பொக்கிஷமாக திகழ்ந்தது. மதுரையில் தமிழ் புலவர்களும் எழுத்தாளர்களும் ஒன்று கூடி தமிழ்ச்சங்கம் அமைத்திருந்தாங்க. அந்த தமிழ்ச்சங்கத்தில் தமிழ் செவ்வியல் இலக்கியங்களுக்கு சிறந்த பங்களிப்பை செய்துள்ளனர். 6ஆம் நூற்றாண்டில் களப்பிரர்களை வெற்றி கொண்டு பாண்டியர்கள் மீண்டும் ஆட்சிக்கு வந்து வலுவாக தங்களை நிலைநிறுத்தி கொண்டனர். ஆனாலும் 9ஆம் நூற்றாண்டு முதல் 13ஆம் நூற்றாண்டு வரை தென்னிந்தியாவை ஆண்ட பிற்கால சோழர்களின் எழுச்சியை பாண்டியர்களால் எதிர்கொள்ள இயலவில்லை. அதுக்கப்புறம் சோழர்களின் வீழ்ச்சியை சாதகமாக பயன்படுத்தி பிற்கால பாண்டியர் மீண்டும் தங்கள் அதிகாரத்தை நிறுவினர். அவர்களின் ஆட்சி 16ஆம் நூற்றாண்டு வரை தொடர்ந்தது. பாண்டிய அரசு மீண்டெழுதல். இதன் காலம் கிபி 600 முதல் கிபி 920 வரை. 6ஆம் நூற்றாண்டின் இறுதியில் தான் கடுங்கோன் என்ற பாண்டிய அரசர் களப்பிரர்களிடமிருந்து தன்னுடைய பாண்டிய பகுதிகளை மீட்டார். களப்பிரர்களை வெற்றி கொண்டு அந்த பகுதியை மீட்டு கொண்டார். அதுக்கப்புறம் அவரை தொடர்ந்து 2 அரசர்கள் ஆட்சி புரிந்தனர். அரிகேசரி மாரவர்மன் எனும் வலிமைமிக்க முதல் பாண்டிய அரசர் கிபி 642 அரியணை ஏறினார். அவர் அரியணை ஏறிய அதே சமயம்தான் காஞ்சியில் பல்லவ அரசர்கள் 1ஆம் மகேந்திரவர்மனும் 1ஆம் நரசிம்மவர்மன் ஆகியோர் ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அரிகேசரி மாரவர்மன் சேரர், சோழர், பல்லவர் மற்றும் சிங்களவரை வெற்றி கொண்டதை கல்வெட்டுகளும் செப்பு பட்டயங்களும் அவர் புகழை பாடுகின்றன. அரிகேசரி மாரவர்மன் சமணர்களை துன்புறுத்திய கூன் பாண்டியன் ஆவார். சைவத் துறவியான திருஞான சம்பந்தர்
ஹரிகேசரியை சமண மதத்திலிருந்து சைவத்திற்கு மாற்றினார். மதம் மாறிய பின்னர் ஹரிகேசரி சுமார் 8000 சமணர்களை கழுவேற்றியதாக கூறப்படுகிறது. மிகைப்படுத்தி கூறப்பட்டிருந்தாலும் சைவத்திற்கு மாறிய பின்னர் ஹரிகேசரியின் சமண எதிர்ப்பு போக்கு சந்தேகத்துக்கு இடமில்லாதது. ஹரிகேசரிக்கு பின்னாடி பாண்டிய அரச வம்சத்தின் மகத்தான மன்னனான ஜடில பராந்தக நெடுஞ்சடையன், இவர் இன்னொரு பேர் வந்து முதலாம் வரகுணன், கிபி 756 முதல் கிபி 815 வரை ஆட்சி பொறுப்பேற்றார். இவரே வேள்விக்குடி செப்பேடுகளின் கொடையாளி ஆவார். வேள்விக்குடி செப்பேடுகள் உலக புகழ் பெற்றவை. பாண்டிய பேரரசின் வரைபடம். நெடுஞ்சடையனுக்கு பின்னர் ஆட்சி பொறுப்பேற்ற ஸ்ரீமார ஸ்ரீவல்லபன், 2ஆம் வரகுண ஆகியோர் பல்லவர்களால் தோற்கடிக்கப்பட்டனர். அதுக்கப்புறம் முதலாம் பராந்தகனின் கீழ் எழுச்சி பெற்ற சோழ வம்சத்தை அவர்களால் எதிர்கொள்ள முடியவில்லை. பாண்டியர்களின் தலைநகராக மதுரை தொடர்ந்தது. அந்த சமயம் காயல் அவர்களின் முக்கிய துறைமுகமாயிற்று. வெனிஸ் நாட்டை சேர்ந்த புகழ்பெற்ற பயணியான மார்கோபோலோ 2 முறை காயலுக்கு வருகை புரிந்தார். அதாவது முதல் முறை வந்து 1288 இரண்டாவது முறை வந்து 1293 வந்தார். மார்கோபோலோ இந்த காயல் துறைமுக நகர் அராபிய சீன கப்பல்களால் நிரம்பி இருந்தது என்றும் விறுவிறுப்பான வணிக நடவடிக்கைகளை கொண்டிருந்ததாகவும் கூறியுள்ளார். மார்கோபோலோ தன்னுடைய பயண குறிப்புகளில் பல செய்திகளை தந்துள்ளார். அதில் ஒன்று சதி என்ற உடன்கட்டை ஏறுதல் நிகழ்வு. இது என்னன்னா, வட இந்தியாவில் கணவன் இறந்தால் மனைவியானவள் கணவனை எரியூட்டப்படும் அந்த சிதை தீயில தானும் அமர்ந்து உயிரை விடுவதாகும். இந்த கொடூரமான நிகழ்வை பற்றியும் அவர் தன்னுடைய செய்திகளை பதிவு செய்திருக்கார். அதுக்கப்புறம் அரசர்களின் பலதார திருமணத்தையும் பதிவு செய்துள்ளார். ஒரு அரசர் பல பெண்களை திருமணம் செய்திருப்பதையும் அவர் பதிவு செய்திருக்கார். அடுத்து நாம் சடையவர்மன் சுந்தரபாண்டியன் என்ற அரசரை பற்றி தெரிந்து கொள்வோம். இரண்டாம் பாண்டிய பேரரசோட புகழ்பெற்ற அரசர் சடையவர்மன் என்ற ஜடாவர்ம சுந்தரபாண்டியன் ஆவார். இவருடைய காலம் கிபி 1751 முதல் கிபி 1768 வரை ஆகும். ஜடாவர்ம சுந்தரபாண்டியன் ஒட்டுமொத்த தமிழகத்தையும் தனது கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வந்த அவருடைய ஆட்சி ஆந்திர மாநிலம் நெல்லூர் வரை பரவியிருந்தது. அவர் ஒய்சாளர்களையும் தனது கட்டுக்குள் வைத்திருந்தார். மலைநாட்டு தலைவனான சேர அரசர் சுந்தரபாண்டியனின் மேலாதிக்கத்தை ஏற்றுக்கொண்டு அவருக்கு கப்பம் கட்ட சம்மதித்தார். சோழ அரசின் வீழ்ச்சியால் ஊக்கம் பெற்ற மாலவ பகுதியின் அரசர் வீர சோமேஸ்வரர் சுந்தரபாண்டியனை போருக்கு அழைத்தார். கண்ணனூர் என்ற இடத்தில் நடைபெற்ற போரில் சுந்தரபாண்டியன் வீர சோமேஸ்வரரை தோற்கடித்தார். வட தமிழகத்தில் கடலூர், காஞ்சிபுரம், மேற்கு தமிழகத்தில் ஆற்காடு, சேலம் ஆகிய பகுதிகளைச் சேர்ந்த குறுநில தலைவர்களின் மேல் இவர் தனது அதிகாரத்தை நிறுவினார். எல்லாரையும் அவருக்கு கப்பம் கட்டினாங்க. சுந்தரபாண்டியனின் ஆட்சியின் போது அவருடன் 2 பேர் கூட்டு அரசர்களாக ஆட்சி செய்தார்கள். அவர்கள் விக்கிரம பாண்டியன் மற்றும் வீரபாண்டியன் ஆகியோர் ஆவார். சுந்தரபாண்டியனுக்கு பின்னாடி ஆட்சிக்கு வந்த மாரவர்மன் குலசேகரன் வெற்றிகரமா 40 ஆண்டுகள் ஆட்சி புரிந்தார்.
அவரோட ஆட்சி காலத்தில் நாட்டில் அமைதியும் செழிப்பையும் கிடைக்கச் செய்தார். மாரவர்மன் குலசேகரனுக்கு 2 மகன்கள் இருந்தாங்க. ஒருத்தர் பேர் வீரபாண்டியன், இன்னொருத்தர் பேர் சுந்தரபாண்டியன். இந்த 2 இளவரசர்களுக்கும் போட்டி பொறாமை இருந்தது. அரசர் வீரபாண்டியனை பதவி கொடுத்து கூட்டு அரசராக நியமித்தார். அதனால தந்தை மீது வெறுப்புற்ற சுந்தரபாண்டியன் மாரவர்மன் குலசேகரனை கொன்றுவிட்டார். தொடர்ந்து ஏற்பட்ட உள்நாட்டுப் போரில் வீரபாண்டியன் வெற்றி பெற்று தன்னை வலுவாக நிறுவிக்கொண்டார். தோல்வியடைந்த சுந்தரபாண்டியன் டெல்லிக்கு போய் அலாவுதீன் கில்ஜி கிட்ட தனக்கு ஆட்சியை மீட்டு கொடுங்கன்னு கேட்டார். இதனால அலாவுதீன் கில்ஜி தன்னுடைய படைத்தளபதி மாலிகாபூரை மதுரையை நோக்கி படையெடுப்பு செல்ல உத்தரவிட்டார். மாலிகாபூரின் படையெடுப்புக்கு பின்னர் ஆட்சி செய்து கொண்டிருந்த அரச குடும்பத்தைச் சேர்ந்த பல அரசர்களால் பாண்டிய நாடு பிரித்து கொள்ளப்பட்டது. மதுரையில் டெல்லி சுல்தானுக்கு கட்டுப்பட்ட ஒரு முஸ்லிம் அரசு உருவாக்கப்பட்டது. அடுத்து நாம் பாண்டியர் கால ஆட்சி முறையை பற்றியும் அந்த கால சமூகத்தை பற்றியும் அரசு முறை பற்றியும் தெரிந்து கொள்வோம். பாண்டிய அரசர்கள் எப்போதுமே தலைநகர்னா அது மதுரை தான், மதுரைக்கு முன்னுரிமை அளித்தார்கள். மதுரை பொதுமக்களால் கூடல் மாநகர் என்றே போற்றப்பட்டு வந்தது. பாண்டிய மன்னர்கள் பாரம்பரியமிக்க கூடல்கோன், கூடல் காவலன் என மதிக்கப்பட்டனர். இராணுவ ரீதியாக அண்டை நாடுகளை காட்டிலும் பாண்டியர்களின் ஆதிக்கம் ஓங்கியிருந்தது. இதுக்கு காரணம் பாண்டியர்களிடம் இருந்த குதிரைப்படைகளாகும். குதிரைப்படை அதிகமாக இருக்கிறதுக்கு காரணம் அரேபிய உலகில் பாண்டியர்களிடம் இருந்த வணிக உறவு தான் காரணம். ஏராளமான குதிரைகள் பாண்டியர்களின் துறைமுகமான காயல்பட்டினத்துக்கு இறக்குமதியாயிடுச்சு. இதனால் பாண்டியர்களிடம் குதிரைப்படை பலம் பெற்று இருந்தது. பாண்டிய அரசர்கள் மனு சாஸ்திரத்தின்படி ஆட்சி செய்வதாக சொன்னாங்க. இந்த கோட்பாடு சமூகத்தில் இருந்த ஏற்றத்தாழ்வு நிலைகளை நியாயப்படுத்தியது. அரசர்களும் உள்ளூர் தலைவர்களும் மங்கலம் அல்லது சதுர்வேதி மங்கலம் என்ற பிராமணர் குடியிருப்புகளை உருவாக்கி கொடுத்தாங்க. சதுர்வேதி மங்கலம் நீர்ப்பாசன வசதிகளோடு உருவாக்கப்பட்டிருந்தது. நிலத்தின் உண்மையான உடைமையாளர் பூமிபுத்திரர் அல்லது வேளாளர் என அழைக்கப்பட்டனர். ஒரு பகுதி மக்கள் அந்த பகுதியிலே காலங்காலமாக வசித்து வந்தவங்கள நாட்டு மக்கள் என அவர்கள் குறிப்பிட்டனர். இந்த சமூக மக்கள் ஒருங்கிணைந்து மன்றங்களை உருவாக்கினர். சித்திர மன்றம், மேழி மன்றம், பெரிய நாட்டார் மன்றம் என அது அழைக்கப்பட்டது. பாண்டிய நாட்டு அரசு அதிகாரிகளை பற்றி தெரிந்து கொள்வோம். அரசரோட ஆணைகளை நடைமுறைப்படுத்த ஒரு அதிகாரிகள் குழு இருந்தது. பிரதம மந்திரி, உதர மந்திரி என அழைக்கப்பட்டார். பாண்டியர்கள் காலத்தில் முக்கிய வரலாற்று ஆளுமைகளான மாணிக்க வாசகர், குலச்சிறையார், மாறன்காரி இவங்கெல்லாம் பாண்டியர்கள் ஆட்சியில் அமைச்சர்களாக பணியாற்றினர். பாண்டியர் ஆட்சியில் அரசு செயலகம் எழுத்து மண்டபம் என அழைக்கப்பட்டது. ஆணைகள் அங்கு பனை ஓலைகளில் எழுதப்படுவதால் எழுத்து மண்டபம் என அது அழைக்கப்பட்டது. பாண்டியர் ஆட்சியில் பல அதிகாரிகள் போற்றத்தகுந்த செயல்களை செய்துள்ளனர். அவர்கள் மாறன் எயினன், சாத்தன் கணபதி, ஏனாதி சாத்தன், திரதிரன், மூர்த்தி எயினன் ஆகியோர் ஆவார்.
பாண்டிய நாட்டு படைத்தளபதிகளின் பட்டங்களை பற்றி தெரிஞ்சுப்போம். பள்ளிவேலன், பராந்தகன் பள்ளிவேலன், மாறன் ஆதித்தன், தென்னவன் தமிழ்வேல் ஆகியவை தளபதிகளின் பட்டங்களாகும். பாண்டிய நிர்வாக பிரிவுகளை பற்றி தெரிஞ்சுப்போம். சோழ நாட்டில் இருந்ததைப் போலவே பாண்டிய நாடு பல மண்டலங்களாக பிரிக்கப்பட்டிருந்தன. மண்டலங்கள் வளநாடுகள் என அழைக்கப்பட்டன. வளநாடுகள் நாடுகளாகவும் நாடுகள் கூற்றங்களாகவும் பிரிக்கப்பட்டிருந்தன. நாடுகளை நிர்வகித்தவர்கள் நாட்டார் என்பவர் ஆவார். நாடுகளும் கூற்றங்களும் மங்கலம், நகரம், ஊர், குடி எனும் குடியிருப்புகளை கொண்டிருந்தன. அதில் பல வகைப்பட்ட சமூக குழுக்களை சார்ந்த மக்கள் வாழ்ந்து வந்தாங்க. பாண்டியர்களின் கிராம நிர்வாகம் பற்றி தெரிந்து கொள்வோம். பாண்டியர்களின் கிராம நிர்வாகம் தொடர்பான செய்திகள் திருநெல்வேலி மாவட்டம் மானூர் என்னும் ஊரில் கிபி 800ஆம் ஆண்டைச் சேர்ந்த கல்வெட்டில் உள்ளது. கிராம மன்றங்களையும் பல்வேறு குழுக்களையும் கொண்டிருந்த சோழர்களின் உள்ளாட்சித்துறை போலவே நிர்வாகம் காணப்படுகிறது. சிவில் இராணுவ அதிகாரங்கள் ஆகிய இரண்டும் ஒரே நபரிடம் வழங்கப்பட்டது. பாண்டியர்களின் நீர்ப்பாசன முறைகளை பற்றி தெரிந்து கொள்ளப் போகிறோம். பாண்டிய மன்னர்கள் அதிக எண்ணிக்கையில் நீர் ஆதாரங்களை உருவாக்கினர். வைகை, தாமிரபரணி ஆகிய ஆறுகளின் இரு கரைகளிலும் நீர்நிலைகளுக்கு நீர் கொண்டு செல்லும் கால்வாய்கள் வெட்டப்பட்டன. தென் தமிழகத்தில் சோழர்களைப் போலவே பாண்டியர்களும் புதிய நீர்ப்பாசன தொழில்நுட்பங்களை அறிமுகம் செய்தனர். நீர்ப்பாசன பணிகள் உள்ளாட்சி அமைப்புகளாலும் அதிகாரிகள் மற்றும் உள்ளூர் தலைவர்களாலும் மேற்கொள்ளப்பட்டன. பழுது நீக்கும் பணிகள் பெரும்பாலும் உள்ளாட்சி அமைப்புகளால் மேற்கொள்ளப்பட்டன. சில சமயங்களில் நீர்ப்பாசன ஏரிகளை வணிகர்கள் வெட்டி கொடுத்துள்ளனர். பாண்டியர் கால மதங்களை பற்றி தெரிந்து கொள்ளப் போகிறோம். பாண்டிய அரசர்கள் வேத நடைமுறைகளுக்கு ஆதரவு கொடுத்தாங்க. பிராமணர்கள் சொல்படி அவர்கள் பல யாகங்களும் வேள்விகளும் செய்தார்கள். இதுக்கு வேள்விக்குடி செப்பேடுகள் சான்றுகளாக இருக்குது. அதெல்லாம் பல கல்வெட்டுகளிலும் இதை பற்றிய குறிப்புகள் இருக்குது. அவங்க செஞ்ச யாகம் அஸ்வமேத யாகம், சன்னிய கர்ப்பம், வாஜ்பேய வேள்வி போன்றவெல்லாம் செஞ்சுருக்கிறாங்களாம். பாண்டிய மன்னர்கள் பொதுவாக சைவம் வைணவம் ஆகிய இரண்டையும் சமமாக கருதினார்கள் என்பதை கல்வெட்டு சான்றுகள் உணர்த்துகின்றன. சைவ வைணவ பிரிவைச் சேர்ந்த கோவில்களும் பாண்டிய மன்னர்களின் ஆதரவை பெற்றிருந்தன. இக்கோவில்களுக்கு நிலங்கள் தானமாக கொடையாக வழங்கப்பட்டன. கோவில்களுக்கு வழங்கப்பட்ட நிலங்களுக்கு வரிவிலக்கு அளிக்கப்பட்டது. கோவில்கள் புனரமைக்கப்பட்டன. புதிய கோபுரங்களும் விசாலமான மண்டபங்களும் சிற்பங்களும் செதுக்கப்பட்டன. பாண்டியர் காலத்தில் புகழ்பெற்ற
சைவ வைணவ அடியார்கள். சைவம் வந்து நாயன்மார்கள் சொல்லுவாங்க, வைஷ்ணவத்தில் ஆழ்வார்கள் சொல்லுவாங்க. இவங்க தமிழ் இலக்கிய வளர்ச்சிக்கும் ஆன்மீக அறிவு மேம்பாட்டிற்கும் பெரும் பங்கை செஞ்சாங்க. பாண்டியர் காலத்தில் தீவிர மத மோதல்கள் இருந்ததாக குறிப்பிடப்படுகிறது. அந்த காலகட்ட பக்தி இயக்கம் புற சமயத்தாரை வாதத்திற்கு அழைத்தன. பாண்டியர் கால ஆட்சியில் மத தலைவர்களுக்கிடையே போட்டி நடக்கும். அதாவது உங்கள் மதம் பெருசா, எங்கள் மத கருத்து சிறந்ததா என்றது விவாதம் நடக்கும். அந்த விவாத போட்டியில் பல முறை பௌத்தர்களும் சமணர்களும் தோற்கடிக்கப்பட்டதாக பக்தி இலக்கியத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அந்த கால பாண்டிய அரசர்கள் தமிழ், சமஸ்கிருதம் ஆகியவற்றை ஆதரித்தார்கள். பாண்டியர்கள் அமைத்த கோயில்களை பற்றி நாம் தெரிந்து கொள்ளும். இடைக்கால பாண்டியர்களும் பிற்கால பாண்டியர்களும் புதுசாக எதுவும் கோயில்கள் நிர்மாணம் செய்யலை. ஏற்கனவே இருந்த பழைய கோயில்களை அவங்க பராமரிப்பு செய்தார்கள். புதிய கோபுரங்களையும் மண்டபங்களையும் கட்டி பெரியதாக்கினர். பெரிய வடிவிலான அலங்கார வேலைப்பாடுடன் கூடிய ஒற்றைக்கல் தூண்கள் இடைக்கால பாண்டியர்களின் தனித்தன்மை வாய்ந்த பாணியாகும். பாண்டியர் கால கோவில்களில் காணப்படும் சிறந்த கலை வடிவங்கள் என்னென்னா சிவன், விஷ்ணு, கொற்றவை, கணேசர், சுப்பிரமணியர் ஆகிய தெய்வங்களின் சிற்பங்களாகும். வரலாற்று சிறப்புமிக்க மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு பாண்டியர் பேராதரவு நல்கினர். புதிய கோபுரங்களையும் மண்டபங்களையும் கட்டி கோவில்களை தொடர்ந்து விசாலப்படுத்தினர். பாண்டியர் கால உள்நாட்டு வெளிநாட்டு வாணிகங்களை பற்றி தெரிந்து கொள்ளப்படும். 7ஆம் நூற்றாண்டு முதல் தென்னிந்தியாவின் மேற்கு கடற்கரையில் உருவாகியிருந்த அராபிய வணிகர்களின் குடியிருப்புகள், அவர்களின் வணிக உறவுகள் கிழக்கு கடற்கரைக்கு விரிவடைய செய்ய வழிவகுத்தது. கிழக்கு கடற்கரையில் இருந்த அரசுகள் அயல்நாட்டு வணிகர்களை பொறுத்தமட்டில் மிக தாராளமான அறிவுபூர்வமான கொள்கையின் பின்பற்றின. அவற்றில் பட்டய சட்டங்கள் வணிகர்களுக்கு பல துறைமுக வரிகளிலிருந்தும் சுங்க வரிகளிலிருந்தும் விலக்கு அளித்தன. காயல் துறைமுகத்தில் மாலிகுல் இஸ்லாம் ஜமாலுதீன் என்னும் அரேபிய வணிகரின் வணிக நிறுவனம் இருந்தது. அதனால் அவர் அங்கிருந்த அந்த வணிக நிறுவனத்தில் அரேபியாவிலிருந்து குதிரைகளை கொண்டு வந்து வியாபாரம் செஞ்சிருந்தார். பாண்டிய அரசர்களுக்கு குதிரைகள் இவர் மூலம் எளிதாக கிடைக்க நிறுவனம் வசதி செய்து கொடுத்தது. 13 மற்றும் 14ஆம் நூற்றாண்டுகளில் குதிரை வணிகம் மேலும் அதிகரித்தது. சமர்தாய விழாக்களுக்கும் போர் புரிவதற்கும் குதிரைகள் தேவைப்பட்டதால் அரசர்கள் குதிரைகளுக்காக முதலீடு செய்தனர் என்று மார்கோ போலோவும் வாஸ்ரப்பும் குறிப்பிட்டுள்ளனர். குதிரை வணிகத்தில் ஈடுபட்டவர்கள் குதிரை செட்டிகள் என அழைக்கப்பட்டனர். அவர்கள் கடல் சார்ந்த வணிகத்தில் தீவிரமாக ஈடுபட்டார்கள். பாண்டியர்களின் துறைமுகங்களில் மிகவும் விறுவிறுப்பாக வணிகம் நடைபெற்ற துறைமுகம் கிழக்கு கடற்கரையில் இருந்த காயல்பட்டினமாகும். இது இன்றைய தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ளது. வணிக பரிமாற்றங்கள் தங்க நாணயங்கள் மூலம் நடைபெற்றதால் நாணயங்கள் அதிக அளவில் புழக்கத்தில் இருந்தன. அவை காசு, கழஞ்சு, பொன் என பலவாறு அழைக்கப்பட்டது. அந்த காலத்தில் காயல்பட்டினத்தில் நடந்த குதிரை வணிகம் குறித்து
அயல்நாட்டு பயணியான வாசவ் என்பவர் பதிவு செய்துள்ளார். 10,000க்கும் மேற்பட்ட குதிரைகள் காயலிலும் ஏனைய இந்திய துறைமுகங்களிலும் இறக்குமதியாயின என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். அதில் 1400 குதிரைகள் ஜமாலுதீன் என்பவர் பொறுப்பில் இனப்பெருக்கம் செய்து வளர்த்து வந்த குதிரைகளாகும். ஒவ்வொரு குதிரையோட சராசரி விலை சொக்க தங்கத்தில் 200 தினார்கள் ஆகும் என்று அவர் எழுதியுள்ளார். தென்னிந்திய புதிய அரசுகள் என்ற பாடத்தின் மொத்த சுருக்கத்தை இப்போ நாம் தெரிந்து கொள்வோம். சோழர்களும் பாண்டியர்களும் நன்கு அறியப்பட்ட தமிழ் முடியாட்சியின் மன்னர்கள் ஆவார்கள். விஜயாலய சோழர் சோழ வம்சாவழியை மீண்டெழச் செய்தார். முதலாம் ராஜராஜன், முதலாம் ராஜேந்திர சோழன் ஆகியோர் சிறப்பு வாய்ந்த சோழ அரசர்கள் ஆவார்கள். உத்திரமேரூர் கல்வெட்டுகள் பொறிப்புகள் கிராம நிர்வாகம் குறித்த விவரங்களை நமக்கு வழங்குகின்றன. இவை சோழர் கால கிராம நிர்வாக கல்வெட்டாகும். கடுங்கோன் பாண்டிய நாட்டு பகுதிகளை கலப்படர்களிடமிருந்து மீட்டார். அரிகேசரி மாரவர்மன், பராந்தக நெடுஞ்செழியன் ஆகியோர் அந்த காலத்தில் பாண்டியர்களின் மிகச்சிறந்த பாண்டிய அரசர்கள் ஆவார்கள். பிற்கால பாண்டிய அரசின் தலைசிறந்த அரசர்கள் சடையவர்மன் சுந்தர பாண்டியன் மற்றும் மாரவர்மன் குலசேகர பாண்டியன் ஆகியோர் ஆவர். பாண்டியர்களின் கடல் சார்ந்த வணிகத்தை அயல்நாட்டு பயணிகளான வாசப், மார்கோ போலோ ஆகியோர் புகழ்ந்துள்ளனர்.